வெல்கம் டு Flavours of Nellai. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்கும் ஃபேவரட்டான Bourbon biscuit எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். Bourbon biscuit செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். Bourbon biscuit செய்ய தேவையான பொருட்கள் 1/2 கப் மைதா, 1/2 கப் பட்டர், unsalted butter எடுத்துக்கணும், 3/4 கப் powder sugar, 4 tablespoon cocoa powder, 2 tablespoon பால், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஒரு bowl எடுத்துட்டு அதுல பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், அது இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் ரொம்ப சாஃப்டாக வரணுங்கிறது இல்லை, ஒரு 1 மினிட் பீட் பண்ணால் போதும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும், ரொம்ப சாஃப்டாக வரணுங்கிறதுலாம் இல்லை. பவுடர் சுகர் சேர்த்துட்டோம், இதை பீட் பண்ணிக்கலாம். போதும், இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும். இனி மைதா சேர்த்துடலாம். எடுத்து வச்சிருக்கிற மைதா, பேக்கிங் பவுடர், கோகோ பவுடர், இது மூணையும் நல்லா கலந்துட்டு 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நான் இப்போ இதை கலந்து சலிச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். மைதா, பேக்கிங் பவுடர், கோகோ பவுடர் மூணையும் நல்லா கலந்து சலிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை பட்டரில் சேர்த்து கலந்துடலாம். நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். சைட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு, இதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. அடுத்த தடவை நம்ம இதை தேய்ச்சி இன்னொரு தடவை பிஸ்கட் செய்யலாம். இந்த அளவுக்கு திக்னஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு டூத்பிக் எடுத்துட்டு இந்த பிஸ்கட்ஸ் மேலே சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம்.
இப்போ பிஸ்கட்ஸ் மேலே கொஞ்சம் சுகர் அப்படி தூவிடலாம். இப்போ இதை பேக்கிங் ட்ரேயில் நம்ம அடுக்கிடலாம். பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் ட்ரேயில் அடுக்கிட்டோம். அவன் ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த ட்ரேயை இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். ஒன் 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கணும். பிஸ்கட் பேக் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த பிஸ்கட்ஸை அவனில் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னா இல்லை, நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். அதுக்காக நான் 4 பிஸ்கட் எடுத்து ஒரு ட்ரேயில் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண குக்கரில் வைக்க போகிறேன். அது எப்படின்னு காட்டுறேன் வாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பிஸ்கட் ட்ரேயை வச்சிடலாம். குக்கருக்கு மூடி போடணும். குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போடக்கூடாது. கேஸ்கட் போடலாம், நான் விசில் போடக்கூடாது. இது ஒரு 15 நிமிஷம் இதில் பேக் ஆகட்டும். நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். பிஸ்கட் பேக் ஆகிற டைமில் நம்ம அதுக்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணிடலாம். க்ரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1/4 கப் பட்டர், 1 கப் ஐசிங் சுகர், 1 ஸ்பூன் பால், 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். அதில் ஐசிங் சுகர் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நான் விஸ்கி யூஸ் பண்ணி செஞ்சு காட்டணுங்கிறதுக்காண்டி விஸ்கி யூஸ் பண்ணுறேன். இதில் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பீட் பண்ணணுங்கிறதுல ரஃபாக பண்ணாலே போதும். இந்த அளவுக்கு க்ரீம் ரெடி பண்ணால் போதும். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்கிறதுல இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம பிஸ்கட்டில் தான் இதை ஃபில் பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா பிஸ்கட்டில் ஃபில் பண்ணுனா ஒழுகிடும். அதனால் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். பிஸ்கட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருக்குது பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்குது. இப்போ இதில் க்ரீம் ஃபில் பண்ணிடலாம். தேவையான க்ரீம் ரெடியாக இருக்குது, பிஸ்கட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ பிஸ்கட்டில் நம்ம க்ரீம் தடவிடலாம். ஒரு பிஸ்கட் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எல்லா பிஸ்கட்ஸையும். இது பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் பேக் பண்ண பிஸ்கட்டு. இதுலேயும் நம்ம க்ரீம் தடவிடலாம். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டியான போர்போன் பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.